வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை புயல். கோபிகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சிறுகதை. அதிகாலையிலிருந்தே பலத்த மழை. சென்னை அருகே புயலாம். தொழிற்சாலை நேரம் முடிந்து தள்ளி போட முடியாத ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சக ஊழியர் குதரத் உல்லா பாட்ஷாவுடன் பேச அவரது இல்லத்திற்கு சென்று பேசி முடித்துவிட்டு சுமார் 9 மணி அளவில் தன் வீட்டை நோக்கி புறப்பட்டான் ஏக்நாத். நைந்து போன பித்தான்கள் என்றைக்கோ தெரித்து அவை இல்லாத நிலையில் சேஃப்டி பின்களை போட்டு ஒருவாறாக மழைக்கோட்டை அணிந்து கொண்டு தொப்பி துளைந்து போய் வெகு மாதங்கள் ஆகியிருந்தும் அதை வாங்காதிருந்த அசிரத்தையின் தண்டனையான தலை நனைதலை அனுபவித்துக் கொண்டே வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தான். தொழிற்சாலையில் ஒரு குப்பை கூடை அருகே கிடந்த சிறு துண்டு மழைத்தாள் ஒன்றை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்திருந்தான். வழியில் ஒரு கடையில் புதிதாக சந்தையில் அமர்க்களப்படுத்திக் கொண்டிருந்த நவ் சிகரெட் ஒரு பாக்கெட்டையும் ஒரு வத்தி பெட்டியையும் வாங்கி மழைத்தாளில் சுற்றி வைத்துக் கொண்டான். 2 மெழுகுவர்த்தியையும் வாங்கி சட்டை பையில் போட்டுக்கொண்டான். நல்ல நாட்களிலேயே அடிக்கடி தடைப்படும் மின்சாரம் மழையில் சீராக இயங்கும் என்று சொல்வதற்கில்லை. குழந்தைக்கு 2 தினங்களாக வெதுவெதுப்பான ஜுரம். மருந்துக்கடை ஒன்றில் மாத்திரை 2 வாங்கினான். ஜுரத்தால் அவதிப்படும் குழந்தையை ஏதோ ஒரு வகையில் சந்தோஷப்படுத்தி உற்சாகத்துடன் இருக்கச் செய்ய வேண்டும் என்று தோன்றவே ஒரு கடையில் கேட்பரிஸ் மில்க் சாக்லேட் ஒன்றை வாங்கினான். சிகரெட் ஒன்றை பெட்டியிலிருந்து கவனத்துடன் உருவி மழை சொட்டுகளிலிருந்து அதை அரைகுறையாக ஒருவாறு காத்து கைகளை குவித்து பற்ற வைத்துவிட்டு நடந்து கொண்டிருந்தான். வீட்டை அடைய இன்னும் ஒரு டொக்கு சந்தையும் ஒரு நீண்ட சந்தையும் 2 சிறு சந்துகளையும் கடக்க வேண்டும். வழியில் ஒரு மளிகைக் கடை. வீட்டில் காப்பி பொடி, சர்க்கரை காலையில் கொஞ்சம்தான் மீதம் இருந்தது. ப்ரூ ரீஃபில் பேக் காப்பி பொட்டலம் ஒன்றையும் 250 கிராம் சர்க்கரையையும் கொடுக்குமாறு கடை பையனிடம் சொல்லிவிட்டு சிகரெட்டை உறிஞ்சி புகையை வெளித்தள்ளிக் கொண்டிருந்தான். அருகில் ஒரு நடுவயது மாமி. அவள் முகம் கோணினாள். சாரி மாமி. மன்னிப்பு கோரி கால்வாசிதான் புகைத்திருந்த சிகரெட்டை கீழே போட்டு நசுக்கினான். வீட்டின் மிக அருகாமையில் வந்ததும் நேற்று நடந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. அவன் வீட்டுக்கு 4 வீடு தள்ளி ஒரு வீட்டின் முன் கிட்டத்தட்ட தெருவின் முழு அகலத்தையும் அடைத்தபடி ஒரு பெரிய கோலத்தை ஒரு பெண்மணி போட்டுக் கொண்டிருந்தாள் லயித்து. ஏக்நாத் கவனமாக கோலக்கோடுகள், புள்ளிகள் முதலியவைகளை தவிர்த்து ஏடாகூடமாக கால் வைத்ததில் கீழே சாயப்போய் ஒருவாறு சுதாரித்துக் கொண்டு கோலத்தின் மேல் கால் பாவாமல் சிரத்தையுடன் தாண்டி நடந்து கடந்தான். மணி தோராயமாக 9:30. காலையில வீட்டை விட்டு கிளம்புனா வீட்டு ஞாபகமே இருக்கிறதில்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட. நான் ஒருத்தி இருக்கேங்கிற நினைப்பே உங்களுக்கு சுத்தமா மறந்தாச்சுன்னு தான் தோன்றது. நீங்க சீக்கிரம் வரணும்னு நான் வேண்டாத தெய்வங்க இல்ல. சோனா புரிந்து தள்ளினாள். ஆனா இன்னைக்கு என்ன விசேஷம்? நான் சீக்கிரம் வரணும்னு சாமிகளை வேண்டிக்கிற அளவுக்கு எனக்கு என்ன திடீர் முக்கியத்துவம்? இது ஏக்நாத். ஒண்ணுமில்ல, சொல்றேன். என்ன வீட்டுக்காரம்மா ஏதாவது கத்தினாளா? இல்ல. மளிகைக்காரன் பாக்கிக்காக வந்து கேட்டு கத்தினானா? இல்ல. வேற என்ன சொல்ல? சோனாவின் முகத்தில் கலவரமும் பரபரப்பும் அவசரமும் குடிகொண்டிருந்ததை ஏக்நாத்தால் கண்டுகொள்ள முடிந்தது. கணவனை சந்தோஷத்தில் ஆழ்த்தும் செய்தி போன்ற எதுவும் இல்லை என்று அவனால் ஊகிக்க முடிந்தது. சராசரிகளுக்கு சந்தோஷம் என்பதே ஒரு அரிதான விஷயம். அது அவனுக்கு ஒரு அனுபவபூர்வமான நிஜம். நீங்க முதல்ல கை கால் அலம்பிட்டு வாங்க, வெளியே போக வேண்டாம். இந்த மழை சனியன் வேற நின்னு தொலைய மாட்டேங்கிறது. சோனா சொன்னபடி சமையற்கட்டின் முன்பகுதியில் முகம் கைகால் அலம்பிக்கொண்டு தலையை துவட்டிக்கொண்டு ஏக்நாத் நாட்காலியில் அமர்ந்து கொண்டான். சோனா ஏக்நாத்தின் மனைவி. பெயரைப் போலவே தங்கமானவள். மணமான புதிதில் ஏக்நாத் அவள் பெயரை மனதில் அசைபோட்டு பார்த்திருந்தான். சோனா, தங்கம். இன்னொரு அர்த்தம் உறங்குதல். நம் மனநிலைகளின் அதீதங்களினாலோ பிரத்தியான் பிசகாக நடந்து கொள்வதினாலோ அவன் மீது ஏற்படும் கசப்புணர்வு அறவே மறந்து அடுத்த நாள் அவன் தோள் மீது கை போட்டு
அந்யோன்யமாய் இருக்க உதவும். தீவிர வெறுப்புகள் தொடராமல் தடைபோட கைகொடுக்கும் ஒரு அற்புதமான இயற்கை ஔஷதம். சோனாதான் எவ்வளவு ரம்யமான ஆரோக்கியமான பெயர். குழந்தைக்கு சிந்தியா என்று பெயரிட்டிருந்தான். ஜனித்தவுடன் முதலில் தன் சிசுவை பார்த்ததும் உடனே அவன் நினைவில் நிழல் ஆடியது நீல ஆகாயத்தின் மையத்தில் ஒரு முழு நிலா. சந்திர தேவதையின் பெயரையே அவளுக்கு சூட்டிவிட்டான். சிந்தியா. டாடி, எனக்கு என்ன கொண்டாந்த? உனக்காடா கண்ணா, ஒரு மாத்திரை. உனக்கு ஜுரம் இல்ல, அப்புறம் ஒரு சாக்லேட். என்ன டாடி, எனக்கு ஸ்வீட்டு? இன்னைக்கு எனக்கு பர்த்டேவா? அவளுக்கு எப்பொழுதாவது அரிதாக இனிப்பு கொண்டு கொடுக்கும் சமயமெல்லாம் அவள் கேட்கும் கேள்வி. சாக்லேட்டை 2 வில்லில் கடித்து விட்டு சிந்தியா வாந்தி எடுத்து விட்டாள். இப்போ ஸ்வீட் ஒன்று இல்லைன்னு இங்க யார் அழுதா? சோனா வெடித்தாள். என்ன நடந்துச்சு சொல்லு, காப்பி போடு, சாப்பிட்டுக்கிட்டே கேட்கறேன். உங்களுக்கு காப்பி தான் முக்கியம். என்னோட அவஸ்தையை பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை? வாந்தியை வாறுகாலால் தண்ணீர் விட்டு கழுவிக்கொண்டே சோனா எரிந்து விழுந்தாள். சரி, காப்பி கூட அப்புறம் போட்டுக்கலாம், விஷயத்தை சொல்லு. தேவதூதன் உண்ட வழியில சந்திச்சு பேசி ஆசையெல்லாம் வழங்கிட்டு போனான்ற அற்புத நிகழ்ச்சிகள்லாம் நீ சொல்ல போறதில்ல. அல்ப விஷயம் ஏதாவது சொல்ல போற, அதுக்கு ஏன் இவ்வளவு எரிச்சல்? சொல்ல. என்ன எதுக்கு வேலையில சேர்த்து விட்டீங்க? புதுசா இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? சமூகத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும், 4 பேரோட நீ பழகணும். அப்போதான் உனக்கு உலகம்னா என்னான்னு புரியும். உன்னோட வாழ்க்கை, புருஷன், குழந்தை, அடுப்படி, வீட்டுச்சுவர் இதுக்குள்ளேயே முடிஞ்சு விடக்கூடாதுன்னு தான். இப்போ ஏன் அதை திரும்ப கேட்குற? என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சா நீங்க இந்த மாதிரி பேச மாட்டீங்க. நான் என்ன ஏசுநாதரா, பார்க்காமலேயே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க? சொன்னா தானே தெரியும். இன்னைக்கு நர்சிங் ஹோம்ல அந்த தியேட்டர் டெக்னீஷியன் ராஸ்கல் கோவிந்தன் டியூட்டி ரூம்ல நர்ஸு பொண்ணுங்கள்கிட்ட அம்மனமா போஸ் கொடுத்துட்டு நிற்கிற வெள்ளைக்காரச்சி ஒருத்தி போட்டோவை காட்டினான். அந்த 4 சிரிச்சு குழஞ்சி நெளியறதுங்க. வெக்கங்கிட்ட ஜென்மங்க. இதுக்கு ஏன் இவ்வளவு கத்தல்? கோவிந்தம் ஒன்ட்ட ஒன்றும் காட்டலையே. ஓ, அந்த கன்றாவி வேற நடக்கணும்னு உங்களுக்கு ஆசையோ? நீ இன்னைக்கு நல்ல மூட்ல இல்ல, கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டு அமைதியா இரு. அந்த டாக்டர் கேடம் பேரம் பேத்தி எடுத்தாச்சு. ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டுண்டு ஹெட் ஸ்டாஃப். அதுக்கு ஊர்ல 2 பசங்க படிச்சுட்டு இருக்கு. அதோட ராத்திரியில குடும்பம் நடத்துறானா. என்ன பதில் சொல்வதென்று புரியாத நிலையில் ஏக்நாத் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டான். உங்களுக்கு என்ன, ஸ்மோக் பண்ணினா எல்லாம் தீந்து போச்சு. நான் இங்க கிடந்து குமுறின்னு இருக்கேன். நர்சிங் ஹோம்ல இருந்து கிரஷுக்கு வந்து சிந்தியாவை அழைச்சிண்டு மழையில நனைஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். கொற்ற மழையில கொடை இருந்தும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் ஒண்ணுதான். ரோட்ல ஆள் நடமாட்டம் இல்லை. ஒரு ஆள் பேண்ட்ஸு ஷர்ட்டு போட்டுண்டு கையில ஒரு சிகரெட்டோட கார்ல உட்காந்துட்டு ஜன்ன கதவையெல்லாம் ஏத்தி மூடி வச்சுண்டு சுட்டு வரலால வளைச்சு, மேடம் 1 நிமிஷம் இங்க வர்றீங்களான்னு கூப்பிட்டது. யாரை கூப்பிடுறான்னு திரும்பி பார்த்தா, மேடம் உங்களைத்தான், 1 நிமிஷம் கிட்டத்தான் வாங்களேன் என்னது. சில நேரங்களில் சில மனிதர்கள் சினிமாவில் ஸ்ரீகாந்த் லக்ஷ்மியை கார்ல லிஃப்ட் கொடுத்து அனுபவிச்சுட்டு இறக்கி விட்டு போனது ஞாபகம் வந்தது. பயந்து நடுங்கிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு நடந்து வந்தேன். சோனா தொடர்ந்தாள். வந்து 1/2 மணி நேரம் ஆகல. 1 வாரத்துக்கு முன்னால காலி செஞ்சுன்னு போனாங்களே அந்த பார்வதி வீட்டுக்காரன் வந்தான். எப்படிமா இருக்க, குழந்தை சௌக்கியமானு கேட்டுட்டே உள்ளார வந்து சேர்ல உக்காந்துக்கிட்டான். இங்க இருக்கிறப்போ இந்த மனுஷங்கிட்ட பேசுனது கூட கிடையாது. காப்பி சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். சரின்னது. போட்டு டேபிள்ல வச்சேன். வேணா, சும்மா தமாஷுக்கு தான் கேட்டேன் அப்படின்னா. என்கிட்ட என்ன தமாஷுன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ, வாங்களேன், இளமை சுகம் சினிமாவுக்கு 2 டிக்கெட் வச்சிருக்கேன், சேர்ந்து போகலாம்னது. எனக்கு உதறல் எடுத்து போச்சு. சிந்தியாவை தூக்கிட்டு அந்த பக்கத்து போர்ஷன் பொண்ணு குமுதினி இல்லை, அதான் 9th படிக்கிறத, அதை கூப்பிட்டேன். நல்ல காலம் வந்தது. கொஞ்ச நேரம் அந்த ஆள் அப்படியே உட்காந்துட்டு இருந்தான். நான் அப்போ போயிட்டு இன்னொரு நாளைக்கு வரேன். நான் இப்போ ஏன் போகிறேன் தெரியுமா? நான் இப்போ உங்களோட தனியாக இருக்கேன். உங்கள் வீட்டுக்காரர் இப்போ வந்தா நம்மளை என்னன்னு நினச்சிக்கிருவாருன்னு சொல்லிக்கிட்டே எழுந்தது. குமுதினி பொண்ணு கன்னத்தை தட்டி கொடுத்துட்டே ஏற கட்டினது. அந்த பொண்ணு சொல்றது அந்த மனுஷன் நல்லவனா, குடிச்சிட்டு வந்ததுனால இப்படி நடந்துக்கிட்டதான்.
சோனா இன்னும் முடிக்கவில்லை. இந்த இழவெல்லாம் முடிஞ்சா விட்டு கொடையை எடுத்துட்டு சிந்தியாவை தூக்கி இடுப்புல வச்சுட்டு அரைக்க கொடுத்த மாவை வாங்கி வரப்போனேன். ஒரு வீட்டு திண்ணையில 2 கேடி பசங்க குட்டி ஷோக்கா இருக்குல்ல அப்படின்னு கமெண்ட் அடிக்குதுங்க. சோனா கொட்டி தீர்த்தாள். விசும்பிக்கொண்டே சிந்தியாவுக்கு சோறு ஊட்டி படுக்க வைத்தாள். சோனாவுக்கு அமைதியின்மை காரணமாக சாப்பிடத் தோன்றவில்லை. ஏக்நாத்துக்கு துக்கம் மனம் பூராவும் வியாபித்திருந்த நிலையில் சாப்பாட்டு சிந்தனைக்கே இடமில்லாமல் போயிற்று. படுக்கையில் கிடந்தார்கள். சோனா ஏக்நாத்திடமிருந்து ஏதோ ஒரு பதிலை எதிர்பார்த்தாள். சமூகம் இன்னைக்கு உன்கிட்ட அதனோட விஸ்வரூபத்தை காட்டியிருக்கு, அவ்வளவுதான். தூங்கு, எல்லாம் சரியா போகும் என்றான். உலகத்தை தெரிஞ்சுக்கணும் நீங்க புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சகிக்கல. அவள் கண்களில் கசிந்த நீரை துடைக்கக்கூட திராணி இல்லாமல் கிடந்தான் ஏக்நாத். ஏக்நாத் பாவமே செய்யாத புண்ணிய ஆத்மா அல்ல. இருப்பினும் அசிங்கமாகவோ அநாகரீகமாகவோ கொச்சையாகவோ பச்சையாகவோ விரசமாகவோ நடந்து கொண்டதாக அவனுக்கு நினைவில்லை. அப்பா பண்ணின பாவம் பிள்ளையின் தலைமேல் விடியும் என்று சொல்ல கேட்டிருக்கிறான். கணவன் செய்த பாவம் மனைவி தலைமேல் விடியும் என்று எந்த பெரியவரும் சொன்னதாக கேள்வியில்லை. மேலும் சமீபத்தில் ஒரு மாமி மனம் கோணாமலும் ஒரு பெண்மணி உளம் நோகாமலும் அவன் அனுசரணையுடன் நடந்து கொண்டிருந்திருக்கிறான். இதற்கு சன்மானம் கிடைக்காவிட்டாலும் கேடாவது விளையாவது இருந்திருக்கலாம். கடைசியில் ஒன்றும் செய்ய தோன்றாமல் சாக்கடையில் உழலும் பன்றிகள் என்று சற்று உறக்கவே கத்தினான். ஏக்நாத்தால் இயன்றது அவ்வளவே.